வணக்கம். மகர ராசி பலன். மகர ராசியில் பிறந்த நண்பர்கள் சிக்கல்களில் இருந்து விடுபட்டு மிகவும் பிரகாசமான நாளாக, நன்மை வந்து சேரக்கூடிய நாளாக அமையக்கூடும். மகர ராசியில் சிறு சிறு தடைகள் இருக்கும். உற்றார் உறவினர் மத்தியில் சில சலசலப்புகள் இருக்கும். இருந்தாலும் காரிய ஜெயமாகும். கவனத்தோடும் எச்சரிக்கையோடும் இருந்தால் அனைத்து காரியத்தையும் ஜெயமாக்கிக் கொள்ள வாய்ப்புகள் கைகூடி வரும். இன்றைய உத்திராட நட்சத்திரம் சர்வகாரிய ஜெயத்தை கொடுக்கும். திருவோண நட்சத்திரம் சற்று பொறுமை நிதானத்துடன் இருக்க வேண்டும். உற்றார் உறவினர் அல்லது நண்பர்கள் மத்தியில் சலசலப்பு ஏற்படும். வீண் வாக்குவாதத்தை தவிர்ப்பது மிக மிக நன்று. அவிட்ட நட்சத்திரம் காரிய ஜெயமாகும். மன மகிழ்ச்சி கொடுக்கும். சாந்தமும் சந்தோஷமும் ஏற்படக்கூடிய நாள். அடுத்து கும்பராசி நண்பர்களுக்கு. கும்பராசி நண்பர்கள் காரிய ஜெயமானாலும் சில நேரம் இடையூறுகள் ஏற்படும். வண்டி வாகனங்களில் பயணம் செய்யும்போது தடைகள் அல்லது சிக்கல்கள் ஏற்படலாம். கவனமுடன் இருக்க வேண்டும். தன் பொருளை பாதுகாப்பதில் எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும். பொறுமையும் நிதானமும் அவசியம் தேவைப்படக்கூடிய நாளாக இன்றைய நாள் உள்ளது. அவிட்ட நட்சத்திரம் 3-4 பாதம் சர்வ காரிய ஜெயத்தை உண்டாகும். நன்மைகள் வந்து சேரும். சதய நட்சத்திரம் மிகவும் பொறுமை தேவை. பயணத்தின் போது வண்டி வாகனங்களில் கவனமுடன் இருக்க வேண்டும். புனர்பூச நட்சத்திரம் பூரட்டாதி நட்சத்திரம் அனைத்து காரியமும் ஜெயமாகும். சிக்கல்கள் இருந்து தீர்வு ஏற்படும். மனமகிழ்ச்சி கூடும். நல்ல நாளாக இன்றைய நாள் அமையக்கூடும். அடுத்து மீனராசி. மீனராசி நண்பர்களுக்கு நன்மையான நாள், மிகவும் சிறந்த நாள். சிக்கல்களில் இருந்து முழுமையாக விடுபட்டு புதிய உத்வேகத்தோடு செயல்படக்கூடிய நாளாக அமையக்கூடும். மிக சிறந்த பலனை ஏற்படுத்தக்கூடிய நாள் இன்றைய நாள். மீனராசியில் வரக்கூடிய பூரட்டாதி 4ஆம் பாதம் சர்வகாரிய ஜெயத்தை உண்டாகும். உத்திரட்டாதி சற்று பொறுமை நிதானத்துடன் இருந்தாலே காரிய ஜெயமாகும். ரேவதி நட்சத்திரம் மிக மகிழ்ச்சியான பலனை ஏற்படுத்தக்கூடிய நாளாக இன்றைய நாள். மிகவும் சிறந்த பலனை கொடுக்கும் மீனராசி நண்பர்களுக்கு. சில மன உளைச்சல்கள் சங்கட்டங்களிலேயே இருந்து வந்த உங்களுக்கு இன்றைய நாள் மிகவும் பிரகாசமாகவும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தக்கூடிய நாளாக அமையக்கூடும். நன்றி. மீண்டும் நாளை சந்திப்போம். வணக்கம்.